ஸ்ரீ புருஷோத்தம மாதம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாகாத்மியத்தின் 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அக்காலத்தில் பரசுராம பெருமான் பூமி முழுவதையும் சத்திரியர்களிடமிருந்து விடுவிக்கும் ஒரு குறிக்கோளுடன் இருந்தார். அவருடைய அந்த தீர்மானம் எல்லா இடங்களிலும் இருந்த சத்திரிய மன்னர்களை அச்சுறுத்தியது. அவர்கள் ஏன் அஞ்ச மாட்டார்கள்? கடவுளின் அவதாரமான பரசுராமருடன் போரிட யார் துணிவார்கள்? ஆனால் ஒரு மன்னன் மட்டும் தனது பெரும் ஞானத்தால் பரசுராம முனிவரின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். மேலும் அதே மன்னன் பிற்காலத்தில் சத்திரியர்களின் வீரராகவும் ஆனார். அந்த மன்னர் யார் என்றும் பரசுராமரின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் என்ன தந்திரங்களை கையாண்டார் என்றும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். இன்றைய புருஷோத்தம மாதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த இரகசியத்தை நாம் வெளிக்கொணர்வோம். இந்த கதையும் ஸ்ரீமத் பாகவதத்தின் 9ஆம் ஸ்கந்தத்தின் 9ஆம் அத்தியாயத்திலிருந்து வருகிறது. எனவே தொடங்கலாம். பகவான் ஸ்ரீஹரி துணை இருப்பார். பெருமானுக்கு பிரியமான இந்த புருஷோத்தம மாதத்தில் நாம் இதனை செவிமடுக்கலாம். நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முழுமையான இராணுவ உத்தியின்படி தனது ராஜ்யத்தை திறம்பட விரிவுபடுத்தினார். அவருடைய குடிமக்கள் அவர் மீது மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னர் மக்களை காத்தருளினார். சாஸ்திரங்களின் விதிகளின்படி அஸ்மக மன்னர் தம் வாழ்வின் இறுதியில் வனவாசம் சென்றார். புறப்படும் முன் அவர் தனது ராஜ்யத்தை தன் மகன் புலக்கனிடம் ஒப்படைத்தார். இப்பொழுது இந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதாரமான பரசுராமர் பூமி முழுவதையும் சத்திரியர்களிடமிருந்து விடுவிக்கும் ஒரு பணியில் இருந்தார். அவர் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த மலிகனை மன்னிக்கவும் விரும்பினார். இருப்பினும் மலிகன் ஏற்கனவே பல பெண்களை திருமணம் செய்திருந்தார். ஒரு சத்திரியனுக்கு திருமணம் நடந்தாலோ அல்லது அவன் பெண்களால் சூழப்பட்டிருந்தாலோ அவர்களை திருமணம் செய்ய மாட்டேன் என்பதே பரசுராமரின் மனப்பான்மையாக இருந்தது. இந்த காரணத்தினால் தான் பரசுராமர் பலிகனை திருமணம் செய்ய மறுத்தார். மேலும் இதே பலிகன் பிற்காலத்தில் பல பெண்களுக்கு தந்தையானான். எனவே அவனது பெயர்களில் ஒன்றான மூலகன் என்பதற்கு எல்லா பெண்களுக்கும் மூலம் என்று பொருள். அரசர் கட்வாங்கன் பலிகனின் வம்சத்தின் 4ஆம் தலைமுறையில் வந்தார். அவர் மிகவும் வீரமிக்க மற்றும் சிறந்த மன்னராக இருந்ததால் எந்த எதிரியாலும் அவருக்கு முன்னால் நிற்க இயலவில்லை. அவரது வீரத்தையும் வெல்ல முடியாத நன்மையையும் கண்டு தேவர்களே அசுரர்களின் அரசனான கட்வாங்கனிடம் சென்று அவன் விரும்பும் எந்த ஒரு வரத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார். இப்போது தேவர்களுக்காக போரிட்டு கொண்டிருந்ததால் எத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்டன என்பதை கூட அந்த மன்னன் கவனிக்கவில்லை. எனவே தேவர்கள் அந்த வரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வினவிய போது, ஆகவே இந்த அசுரர்களுடன் போரிடும் உன் வாழ்வில் இப்போது ஒரே ஒரு கணம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இதனை செவிமடுத்த மன்னன் இவ்வாறு சிந்திக்க தொடங்கினான். பிரம்மகுல தோன்றலான நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு உலக பொருள்களில் எந்த ஒரு சிறப்பு ஆர்வமும் இருந்ததில்லை. அநீதியின் பால் நான் ஒருபோதும் ஈர்க்கப்பட்டதும் இல்லை. உண்மையில் கடவுளை விட எனக்கு மதிப்பு மிக்கது எதுவும் இல்லை. இந்த கடவுள்கள் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இவ்வுலகில் எனக்கு எந்த பௌதிக வரமோ சுகமோ தேவையில்லை. பரம இறைவனுக்கான பக்தியையும் சேவையையும் தவிர இவ்வுலகத்துடன் எனக்கு வேறு எந்த சம்பந்தமும் இல்லை. இவ்வாறு சிந்தித்த அரசர் கத்வாங்கன் இறுதியாக தனது வாழ்வின் இந்த முக்கியமான தருணத்தில் மாயையால் பிறந்த அனைத்து பௌதிக பொருள்களின் மீதான பற்றை நான் இப்போது கைவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். தான் பரம இறைவனிடம் சரணடைதலில் மூழ்கி அவருடைய அடைக்கலத்தை ஏற்க வேண்டும். உண்மையில் இந்த பௌதிக உலகம் காட்டில் காணப்படும் ஒரு கற்பனை நகரத்தை போன்றது. கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைத்தும் இயல்பாகவே பௌதிக பொருட்கள் மற்றும் உறவுகளின் பால் ஈர்க்கப்படுவது அவற்றின் அடிப்படை இயல்பாகும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பௌதிக பற்றுக்கள் அனைத்தையும் துறந்து பரம இறைவனை அடைய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளில் சரணடைய வேண்டும் என்று எண்ணி மகாராஜரான கட்வாங்கன் அரசன் அதே விமானத்தில் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார். அவர் தனது ராஜ்யத்தை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு குடும்பம் மற்றும் ராஜ்யத்தின் மீதான பற்றை துறந்து பரம இறைவனான பகவான் ஸ்ரீஹரியின் நினைவிலும் தியானத்திலும் மூழ்கினார். மரண வேளையில் அவர் இவ்வாறு இறைவனை எண்ணிக்கொண்டிருந்த போது வைகுந்த லோகத்திலிருந்து ஒரு விமானம் வந்தது. அதன் மூலம் அரசர் கட்வாங்கன் தனது வாழ்வின் இறுதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தார். புருஷோத்தம மாதமான அதிகமாத மாகாத்
மகாத்மியத்தின் இன்றைய 25ஆம் அத்தியாயமான 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.